5 கப்பு ஆணவத்தில் ஆடினாங்க, காணாம போயிட்டாங்க. பேசி 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 சொல்லிட்டாங்க. லாஸ்ட்ல அவங்கள பேசாம போறாங்க. அவன் வந்து பேசுறேன், நான் பத்தி தோனி பேச எடுத்து வைக்கிறாரு வாயில. தப்பா தப்பு இல்லையா? வெளியே போனது காரணம் இதுதான். தோத்ததுக்கு முக்கிய காரணம் ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் உருப்படும். சர்ஃப்ராஸ் கான் எந்த தப்புமே பண்ணல, நல்லா ஃபீல்டிங் பண்றான், நல்லா அடிச்சு. ஹாய் ப்ரோ, இந்த மேட்சுக்கு நான் காலையில மதியம் 1 மணிக்கு சடனா பிளான் பண்ணி பெங்களூர் இருந்து சோலோ ரைடா 320 கிலோமீட்டர் தாண்டி வந்தேன். மேட்ச் சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல, ஆனா தோனி பார்த்ததே ஹாப்பி. அது போதும் ப்ரோ, தலை பெருசுன்னு தேங்க்யூ. நம்ம 2027ல பீட் பண்ணிக்கலாம்ன்றீங்களா? 2027ல தோனி இதே மாதிரிதான் வருவாருன்றதா தெரியும். எனக்கு தெரிஞ்ச அவர் ஆடுவாருன்னு தெரியல. பட் அவரு அந்த போடியம்ல இருந்தாலே போதும், அதுவே ஒரு பாசிட்டிவ் வைபா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். கான்பிடென்டா இருக்கு. இல்ல ப்ரோ, மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா திடீர்னு லாஸ்ட்ல தோக்குற மாதிரி சிச்சுவேஷன் ஆகி போச்சு. ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. நமக்கு இப்ப 2026ல வாய்ப்பு இல்ல, 2027 கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. இன்னி அடுத்து என்னன்னு 2027ல பார்ப்போம். கேப்டன்சில கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது, பவுலிங்லயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஓவர் கம்ப்ளீட் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 10 பவுலர்ஸ்க்கு ஈஸியா இருந்திருக்கும் ப்ரோ. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, தோத்தது பாத்துக்கலாம். கஷ்டமா தான் இருந்தது. மேபி ஒரு 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா மேபி வாய்ப்பு இருந்திருக்கலாம். தோனி பாத்தீங்க? தோனி பார்த்தோம், விளையாட முடியல, பரவாயில்ல, பட் ஸ்டில் பார்த்ததுக்கு ஹாப்பி. ஒரு 20 ரன் ஒரு 200க்கு மேல ஸ்கோர் வச்சிருந்தாங்க. பவுலர்ஸ் வந்து ஃபீல்டிங் வந்து சிவன் துபாய் எதுக்கு ஃபீல்டிங் போறான்னு தெரிய மாட்டேங்குது. இம்பாக்ட் பிளேயரா வச்சு வெளியே உட்கார வைக்கலாம். ஃபீல்டிங் வந்து அவர் கேட்ச் நிறைய மிஸ். தோனி ஆடுறது ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. தோனி லாஸ்ட் மேட்ச்ல வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஃபேன்ஸ் வரதே தோனியே தோனியே வந்து ஒரு மேட்ச் கூட ஆடல. அதான் இப்ப தோனி பேரை வச்சு ஒரு ஸ்கேம் மாதிரி சொல்லலாமா? ஏன்னா தோனி பேரை வச்சு தோனி பாக்குறதுக்காக தான் வந்தேன். இது பண்ணு சும்மா காமிச்சு இதனால நமக்கு புரிஞ்சிச்சு, நான் வெளியே வந்துட்டேன். தோனி அப்புறம் பாத்துக்கலாம் டிவிலயே. இப்ப சிஎஸ்கேக்கு அடுத்த வாய்ப்பு ஏதாவது இருக்குமா? வாய்ப்பு இல்ல ப்ரோ, இதுல வாய்ப்பு இல்ல. மத்த டீம் வந்து சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் நல்லா குவாலிஃபை ஆயிருவோம், ஜிடி குவாலிஃபை ஆயிருவோம். பஞ்சாப்க்கு மறுபடியும் சான்ஸ் இருக்கு. இவர் ஆர்சிபி ஆல்ரெடி குவாலிஃபை இல்ல. ஆமா இந்த மூணு டீம் ஈசாலா கப் நம்மளே எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப்க்கு மூணு அப்படி உள்ள போவாங்க. சரி, யார் ஜெயிச்சாலே சந்தோஷம் தான். ஓகே ப்ரோ, இன்னைக்கு என்ன சிஎஸ்கே என்ன சொதப்பிட்டாங்க இன்னைக்கு? சிஎஸ்கே ஃபீல்டிங் மோசம் ப்ரோ. 2-3 கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 20 ரன்ஸ் அபோவ் அடிச்சிருந்தா ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சிஎஸ்கே எதுவும் வாய்ப்பு இருக்கா? அவங்க கையில தான் இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ ஃபைனல் யாரெல்லாம் வருவாங்கன்னு பாக்குறீங்க? ஃபைனல் ஆர்சிபி, ஜிடி, நம்ம டீம் எல்லாமே சேர்ந்து வருவாங்க. இன்னும் ஒரு ரெண்டு டீம் தான் விளையாட வேண்டியது இருக்கு. அவங்க விளையாடுனாங்களே அது தெரிஞ்சிடும். 2 days வெயிட் பண்ணுங்க, எல்லாமே தெரியும். இந்த தோல்விக்கு மோசமான காரணம் யாருன்னு நீங்க? சிவம் தூபே தான், அது யாருமே கிடையாது. 2 கேட்ச் என்ன பண்ணாப்ல, அதுலயே மேட்ச் இருந்தீங்க. சரி ப்ரோ, லாஸ்ட் 18th ஓவர்ல அன்ஷுல் கம்போஜ் த்ரோ பண்ணி விட்டார் மேட்ச். யார் மெயின் காரணம்னு நீங்க சொல்றீங்க? அகில் ஹுசைனுக்காச்சும் ஓவர் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஆனா கம்போஜ் பவுலிங் இல்ல, ஃபீல்டிங்கும் சரியா செட் பண்ணல, ருத்ராஜ் பேட்டிங்கும் சொல்ற மாதிரி இல்ல. ஓகே, இப்போ ஃபைனல்ஸ் யாரெல்லாம் போவாங்க நீங்க? ஃபைனல்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி டாப் 2 வந்துச்சு. இப்போ ஜிடி வருமா, இது ஜிடியா எஸ்ஆர்ஹெச்சா டாப் 2 தெரியல. பஞ்சாப் குவாலிஃபை ஆயிடும் கண்டிப்பா. சிஎஸ்கே வாய்ப்பு கம்மியா, வாய்ப்பு இல்ல. சிஎஸ்கே வாய்ப்பு இல்ல. வின் பண்ணுவோம்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், பிளே ஆஃப்குள்ள போவோன்னு. பட் இன்னைக்கு அது நடக்கலன்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஃபேன் மொமெண்ட் அதை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் தோனி வந்தது. ஓகே, இதுல வேற ஒண்ணு பெரிய ஏமாற்றம்னா என்னது? யார் மெயின் காரணம் இது இந்த மேட்ச் இது ஆகுறது? ஆக்சுவலா எல்லாருமே தான் டீம் ஒர்க்கா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது, ஆடும்போதே உள்ள போகும்போதே கொஞ்சம் நின்று விளையாடி இருக்கலாம். எல்லாரும் ஃபாஸ்டா அடிச்சுட்டு ரன் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா அடிச்சு அவுட் ஆனதுதான். விக்கெட் சீக்கிரமா போயிடுச்சு, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு. இது உங்களுக்கு ஆறுதலான விஷயம் என்ன? தோனி அதான் தோனி வந்ததுதான் வந்து பயங்கர ஒரு ஃபேன் மொமெண்ட். ஸோ அதுக்காக இந்த மேட்ச் வந்து தோத்தாலுமே ஹாப்பியா தான் இருக்குது, தோனியை பார்த்துட்டோம்ல. ஓகே, நெக்ஸ்ட் சிஎஸ்கே எதுவும் வாய்ப்பு இருக்கா நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு? இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.
விடக்கூடாது. ஓகே. கண்டிப்பா. இன்னைக்கு மேட்ச்ல வந்து நல்லா விளையாடி இருக்காங்க. பட் வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். அது பொறுத்து தான் வந்து மற்ற டீம்ஸ் பொறுத்து எப்படி சென்னை வந்து பிளே ஆஃப் போகுமா இல்லையான்றது பார்ப்போம். ஓகே ப்ரோ, இன்னைக்கு சொதப்புறது யார் மெயின் காரணம்? மெயின் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இவரு வந்து நல்லா டெவால் பிரிவிஸ் வந்து நல்லா விளையாடி இருக்காரு. பாக்கி கொஞ்சம் அவர் ஒருத்தர் தான் வந்து நல்லா விளையாடி இருக்காரு. பாக்கி பேர் கொஞ்சம் சுமாரா விளையாடி இருக்காங்க. ஆர்சிபி ஆல்ரெடி உள்ள இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு காம்பீட் பண்றனா யார் வருவாங்க? பஞ்சாப் வரும் சார். இந்த வாட்டி வந்து பஞ்சாபுக்கு சான்ஸ் தருவோம். இந்த வாட்டி பஞ்சாப் தான் வந்து கப் அடிக்கும், ஷியோரா சொல்றேன். பஞ்சாப் உள்ள வரும், பிளே ஆஃப் உள்ள வந்து கப் அடிக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில வந்து இந்த வாட்டி ஐபிஎல் கப் வந்து பஞ்சாப், கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் அடிக்கும். 26ல சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இல்ல சார். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. சான்ஸ் வரணும்ல. மும்பை வந்து 5 தடவை கப் அடிச்சிருக்காங்க, சிஎஸ்கேவும் வந்து 5 தடவை கப் அடிச்சிருக்காங்க. மற்ற எல்லா டீமுக்கும் சான்ஸ் வரணும். பஞ்சாப் வந்து எதிர்பார்க்குறோம், மோஸ்ட்லி பஞ்சாப் தான் இந்த வாட்டி கப் அடிக்கும். தேங்க்யூ. Yeah, today was an amazing match that we had a memorable moment with Dhoni. So it was very amazing and memorable moment. Okay, it was your personal, you are enjoying. Yeah. But officially it was so likely a little bit sad. Yeah. Okay. Sir, neenga? Me also English only. Okay. Yeah, we came from AP. He is Dhoni fan, Tala fan. Okay. So we came from so much long distance, and he is happy because of Dhoni. He came onto the screen, and little bit disappointment for me. And I am the SRH fan. I am very happy. Okay, which will be competitive with the RCB? Yeah, SRH only. The cup will be SRH only. Oh, okay. We think RCB. Which team do you support? CSK. CSK. Okay. Ma'am, Always neenga? SRH. Okay. Thank you. ஆக்சுவலி ஒரு 10-20 ரன் ஷார்ட்டா இருந்தது ஃபர்ஸ்ட். இடையில குவிக் விக்கெட்ஸ் நிறைய போயிடுச்சு. கூட பிளேட் பெட்டர். அந்த ஃபினிஷர் ரோல்ல தான் நம்ம டீம்ல யாரும் சரியா இல்லை. ஸோ அதை கரெக்ட் பண்ணியிருந்தாவே பவுலர்ஸ் ஈஸியாக இருந்திருக்கும். சிஎஸ்கே நெக்ஸ்ட் வீக் வாய்ப்பு இருக்கா? 2026ல கப் அடிக்க வாய்ப்பு இருக்கா? எவ்ரி இயர் 2027 6 இந்த இயர் இதுக்கப்புறம் 1 மேட்ச் இப்போ நம்ம மற்ற டீம் டிபெண்ட் பண்ணினா ஒரு அவுட் சைட் சான்ஸ் மேபி இருக்கலாம். பட் இட்ஸ் ஆல் இன் அதர் டீம் சான்ஸ் தான். நம்ம சொல்ல முடியாது. நம்ம கேம் ஒழுங்கா விளாண்டுனா இந்த மேட்ச் நம்ம கையில. மெயின் பிளேயர் இவரால தான் நமக்கு மேட்ச் போச்சு, லாஸ் பண்ணோம் அப்படின்னா யாரை சொல்லலாம்? அந்த மாதிரி இண்டிவிஜுவலா பெர்ஃபார்மன்சஸ் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்ட் தான் போன மேட்ச் கம்பேர் பண்ணும்போது. ஃபீல்டிங்ல 2 கேட்ச் விட்டதுனால அந்த கீ கேட்சஸ்னால எஸ்ஆர்எஸ் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ அது நம்ம கவர் பண்ணியிருந்தாவே மேட்ச் நம்ம கையில. ஸோ இண்டிவிஜுவல் அட் எண்ட் ஆஃப் த டே டீம் கேம். ஸோ பிளேம் பண்றது யாரும் முடியாது. ஓகே, இன்னைக்கு தோனி வந்தாரு, ஏதாச்சும் நடக்கணும்னு எதிர்பார்க்கலாம். என்ன ஏதாச்சும் நடந்துச்சா? உள்ள ஜஸ்ட் அந்த டீம் போட்டோகிராஃப் எடுத்தாங்க. இப்போ அவ்வளோதான் லாஸ்ட் யூஸ்வல் எல்லா கடைசி இதை பத்தி. பட் நெக்ஸ்ட் சீசன் ஹோப்ஃபுல்லி என்ன நடக்கும்னு தெரியல, பார்ப்போம். இப்போ ஃபைனல் வந்து ஆர்சிபி டாப் டேபிள்ல இருக்காங்க. அவங்க கூட யார் வந்து போட்டி போடான்னு நினைக்கிறீங்க? யார் போட்டி போட்டானே ஜெயிச்சா சந்தோஷம் தான் ப்ரோ. யார் ஜெயிச்சா சந்தோஷம் தான். பஞ்சாப்லாம் நாங்க இருக்கோம். எல்லாரும் அத சொல்லிருப்பாங்க. 2026ல சிஎஸ்கே கப் அடிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஓப்பன் டாக், வாய்ப்பே இல்லை. ப்ரோ நீங்க சிஎஸ்கே பிளே ஆஃபே வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம தலையை பார்த்துட்டோம். தலையை பார்த்ததே பெரிய சந்தோஷம். கடவுள் இன்னைக்கு இறங்கி நம்மளுக்காக வந்திருக்காரு. இவ்வளவு நாள் காணோம், இன்னைக்கு நம்மளுக்காக இறங்கி வந்திருக்காரு. இறங்கி தரிசனம் காட்டிட்டாரு. இது போதும் நம்மளுக்கு. ஓகே ப்ரோ, சிஎஸ்கே இப்ப 2026ல வாய்ப்பு கப் அடிக்க வாய்ப்பு இருக்கா? அவ்வளவுதான், பிளே ஆஃப்ஸ் போக முடியாது தல. எஸ்ஆர்எச் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். சரி, கம் பேக் பெட்டர். தோனி வந்தாரு, சும்மா நின்னாரு, இப்படியே ஆட்டினாரு. நான் பண்றது தோனி பேரை வச்சுக்கின்னு நம்ம ஏமாத்தினுக்குறானுங்க. கரெக்டா சொல்றீங்க. தோனி பேரை வச்சுதான் இத்தனை கூட்டம் வந்திருக்கு. ஆமா. இப்ப தோனி மட்டும் இல்லைன்னா என்ன இவ்வளவு கூட்டம் கிரௌட் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிரௌட் வரும் ப்ரோ. இங்க பைத்தியக்கார பசங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிரிக்கெட் விரும்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா, அவங்க கோச வருவாங்க ப்ரோ. இப்ப 2026ல சிஎஸ்கே எது வாய்ப்பு இருக்கா கப் அடிக்க? சிஎஸ்கே வெளியே போயிடுச்சு ப்ரோ, கப் அடிக்காது, வேஸ்ட். ஏதோ ஒரு % ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குன்றாங்க. பர்சன்டே இல்ல, அவ்வளவுதான். நமக்கு வாய்ப்பு இல்ல 1% கூட. ஓகே, யார் ஃபைனல் 2 பேர் மோதுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபைனலா 1000 தான். இது ராஜா இதுதான் பெங்களூர் தான் அடிக்கும், கப் அடிக்கும், அவங்க தான் அடிப்பாங்க இந்த வருஷம் 2026ல. இப்ப பாத்துட்டீங்களே நீங்க தான், இதுல என்ன அடிக்குமான்னு வர கேக்குறீங்களே. இல்ல ஒரு % ஏதோ வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க யாராவது தோத்தா வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இன்ஜுரிஸ் வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் ப்ரோ. அதெல்லாம் தேவையில்ல. கண்டிப்பா டீம் வச்சுக்கிட்டு கடைசி ஓவர் தான் கேக்குறாங்க.
சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பா. எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி, ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் வர சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். குஜராத். தோனி இன்னைக்கு வந்தாரு. தோனி வந்து மேட்சிங்லாம் என்ன மொமெண்ட் நடந்துச்சு? மொமெண்ட் இருந்துச்சு. பட் ஆனா அவரு ஒரு பேட்டிங் முடிச்சிருக்கலாம், இல்ல ஒரு கீப்பிங்காவது வந்திருக்கலாம். அதான் ஒரு இது, அதுதான் ஒரு மிஸ், வேற எதுவும் இல்ல. ஃபைனல் யார் 2 பேரும் மோதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஜிடி. எஸ்ஆர்ஹெச், ஜிடி. சரி, ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு மெட்ராஸ் டிஸ்கவரி. ப்ரோ இன்னைக்கு இப்போ 2026ல சிஎஸ்கே போக வாய்ப்பு இருக்கா? கப்படிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்ப நாம வந்து அதர் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் சிஎஸ்கேவோட குவாலிஃபிகேஷன் இருக்கு. பட் ஆனாலும் இந்த டீமோட குவாலிஃபை ஆகி நம்ம வந்து ஒரு பிளே ஆஃப்ல தோக்கிறதுக்கு we will take another season. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இன்ஜூர், அவர் இன்ஜுரி இஸ் பிக் கன்சர்ன். ஸோ அதனாலதான் நம்மளால என்ன சொல்றது, அந்த 11 செட் பண்ணோம். 11 செட் பண்ணி கம்பேக் கொடுக்குற நேரத்துல ஒவ்வொரு பிளேயரும் இன்ஜூரி ஆனதுனால வந்த இது. ஸோ இன்னைக்கு கூட நல்ல மேட்ச் தான், பட் we missed it. 2027ல பாத்துக்கலாம்னு சொல்றீங்க? 2027 தான் பார்த்தானு ப்ரோ. இப்ப இந்த சீசன் இல்லதான் அடுத்த சீசன். இது வரைக்கும் 5 சீசன் ஜெயிச்சிருக்கோம். சோ இது வந்து இட்ஸ் நாட் இது என்ன டோனி இருக்கும் போதே ஜெயிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் சீசன் ரொம்ப கஷ்டம். அது நல்ல டீம் செட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் சீசன் ஃப்ரம் த ஸ்டார்ட் வி கேன் வின் குட். தேங்க்யூ. 2027ல 2500 நாளும் சிஎஸ்கே மட்டும்தான். தலைவர் தோனிக்காக மட்டும்தான் இந்த கூட்டமே, மற்ற யாருக்காகவும் இந்த கூட்டம் கிடையாது. தலைவர் தோனி இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே தான், சிஎஸ்கே தான், சிஎஸ்கே தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கெல்லாம் சிஎஸ்கே தான், சிஎஸ்கே பக்கம் தான். தோனிக்காக கண்டிப்பா வருவீங்க? கண்டிப்பா தோனிக்காக. சொல்லுவோம் யார பக்கம் வந்தோம்? தோனி. சிஎஸ்கே வந்து கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன்ல தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அந்த சிவம் துபே, அகில் ஹுசைன்லாம் கொஞ்சம் கேட்சஸ் தோக்கல ப்ரோ. கேப்டன்சி வந்து ஒழுங்கா பண்ணல. மெயினா சிவம் துபே போய் அங்க நிப்பாட்டலாமா? முதல்ல கேப்டன்சி அவரை வந்து நல்ல பெஸ்ட் ஃபீல்டர் தான் அந்த இடத்துல நிப்பாட்டணும். ஒன்னும் சிவம் துபே குறை சொல்லுவாங்க. கேட்ச் ஃபீல்டிங் கொஞ்சம் எங்க டீம் சென்னையில வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதனால 2026ல 2027ல தான் பார்க்கலாமா? ஆமா, 2027ல வந்து எங்களுக்கு சஞ்சு தான் கேப்டனா வரணும். நான் இன்னைக்கு தோனி பார்த்து தானே வந்தோம், பாத்துட்டோம். நான் எப்படியும் அதே போதுண்ணா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே ஃபார் எவர்னா. அடுத்த வருஷம் கம்பேக் தரோம்னா. 2027 நம்ம 2027 நம்ம கம்பேக் தரோம்னா. நான் தோனி மேனவருக்கு நம்பிக்கையில சொல்றேன். 2027 நம்ம கப் அடிக்கிறோம். 2027 தோனி வந்து ஆடுவாரா? அது அவர் கையில் தானே இருக்கு. நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னா தோனி வந்து ஆடலாம் அப்படின்னு. இந்த வருஷம் எதுவுமே ஒரு மேட்ச் கூட ஆடல. சொல்லி என்ன பண்ணிட்டாங்க. 2000 ரூபாய் விற்கிறது, 2000 ரூபாய் டிக்கெட் 4000 ரூபாய் விற்கிறது. ஒரு டோனி ஆடுவாரான்னு டோனியை நம்பி வந்திருக்காரு. டோனியை நம்பி வந்தாரு. டோனி No, it was very good match, very exciting. It's a very close match. Up to 18 overs, it was both of the teams are alive, but well played by Ishan Kishan at the end to finish the game. Okay, unfortunately, it may be very close to the end to the Chennai. So best of luck for the upcoming match. Okay, in the end, which will be competitive to RCB? SRH only. SRH. Okay, thank you.